தேனியில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடந்திருக்குது. அதுல வந்து சாட்டை துரைமுருகன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தாவேக்காவை சாடி பேசியிருக்கிறாரு. அவர் பேசிட்டு இருந்த நேரத்துல தாவேக்காவை சேர்ந்தவங்க எல்லாம் போய் கூச்சலிட்டு அங்க பெரிய தகராறு ஆயிருக்கு. என்ன நடந்திருக்கு? முதல்ல நாங்களாம் அந்த கட்சியை பற்றி பேசுவதும் இல்லை, சீண்டுவதும் இல்லை. அது ஒரு ஆனால் உங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்டிருக்கிறது இல்லை, அதான் சொல்கிறேன். நாங்கள் சீண்டுவதே கிடையாது. எங்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பணங்களை வாங்கி கொண்டு, பெண் நிறுவனத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு, இந்த சாக்கடைப்பையை போன்றவங்கெல்லாம் ஒரு பெண் நிறுவனத்திலிருந்து சாட்டை நிறுவனம் வந்து பணம் வாங்குறாரு. பணம் வாங்கி தான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து அவன் இங்கே மட்டும் பணம் வாங்கலை. ஈழத்தமிழர்கள் இலவு வீட்டிலேயே பணம் வாங்கிய கும்பல்கள், கொத்து கொத்தாய் செத்த எம் சமூகத்தின் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கிற கும்பல் இந்த தமிழாத்தானா நாம் தமிழர் கும்பல் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிதுன்னு சொன்னால், விடுதலை புலிகளிடம் இருந்து சீமான் பெயரில் தனியாக இந்த சாக்கடை துரைமுருகன் பல கோடி நிதி பெற்றது உறுதியானது என்று பத்திரிகைகளில் செய்தி. நான் சொல்லலை. கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டதும் NIA சோதனையில் அம்பலம். சீமானுக்கு எதிராக விடுதலை புலிகளின் முழு ஆதரவுடன் கட்சியை உடைத்து தனி அமைப்பை உருவாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது. இது நான் சொல்லலை, பத்திரிகையில் செய்தி. அப்போ பல கோடி ரூபாய் எம் இனம் நிர்கதியாய் நிற்கிற நேரத்தில், என்ன செய்வதென்று தடுமாறுகிற நேரத்தில், தமிழர்கள் சொந்த உழைப்பால் வெளிநாடுகளில் போய் உழைத்து அவர்கள் தன் நாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், தன் குடும்பத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்தில் வாழ்கிற உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க இப்போ எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க? கேட்டு வாங்குறானுங்க. நாங்கள் தானே பிரபாகரன் படத்தை இங்கே போடுறோம். அந்த ஒற்றை தலைவனுக்காக இன்னைக்கு அள்ளி கொடுக்கிற சமூகமாக தமிழீழ சமூகம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற அந்த சமூகத்தின் சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் புரிந்துணர்வு இல்லாமல் புரியாமல் இன்றைக்கும் இந்த நிதிகளை அள்ளி கொடுத்து வளம் குளிக்கிற இந்த சில்லறை கும்பல்கள்